குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:53. திதி இன்று பிற்பகல் 12:17 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் காலை 8:40 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் பிற்பகல் 1:51 வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இரவு 11:42 வரை கரசேகரணம், அதன் பின்பு வணிசேகரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் காலை 5:52 வரை அமிர்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மரண யோகம் இருக்குது. அதனால் சுபம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல், அதாவது நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை, அதாவது 8:40 வரை மூலம், அதன் பின்பு பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யலாம், ஏன்னா நிறைய முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மகாலட்சுமினாலே பணம் கொடுக்கக்கூடியவள். மகாலட்சுமி பணம் கொடுக்கக்கூடியவள். அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துறோம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் மஞ்சள் அரிசி. அந்த அட்சதை மாதிரி செஞ்சு அதை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து வச்சு கொண்டு போங்க. அது கூட ஏலக்காய் வச்சாலும் வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, வச்சு கொண்டு போகலாம். போகிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே போல் இன்றைக்கி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும். மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார். கடகத்தில் சந்திர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது. இது ஒரு கால சர்ப தோஷம். இப்போ பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் இந்த கால சர்ப தோஷம்ன்ற ஒரு இதுக்குள்ளே, இந்த தோஷம்ன்றது யோகமாக மாறக்கூடிய தன்மையும் உண்டு. ஏன்னா கிளாக் வைஸில் சுற்றின்னு வர்றது ராகு கேது இல்லைங்களா? சரி, இன்றைக்கு என்ன செய்யலாம்? லக்ஷ்மி தேவி அப்படின்னாலே பணத்துக்கும் செல்வத்திற்கும் அதிபதியான கடவுள். லக்ஷ்மி தேவி குடிகொண்டு இருக்க வீட்டில் என்றைக்குமே பொன்னும் பொருளும் நிறைந்திருக்கும். அதே போல் நம்ம வீட்டிலும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ சில பேர் வீட்டில் வலம்புரி சங்கு வச்சுருப்பாங்க. அது இல்லாதவங்க வாங்கி வீட்டில் வைங்க. வலம்புரி சங்கு வைத்திருக்க வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும். அந்த சங்கை நாள்தோறும் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது சிலை வச்சுருந்தா, விக்கிரகங்கள் வச்சுருந்தா, அந்த சங்கில் தண்ணி ஊற்றி அதில் அபிஷேகம் பண்ண, இல்லைன்னா அந்த சங்கில் என்ன பண்ணணுன்னா தீர்த்தை ஊற்றி அந்த நீரை ஊற்றிட்டு, நீரில் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தூளை அதில் போட்டு வைக்கணும். அதே மாதிரி அதில் ஒரு 5 ரூபா காயினை போட்டு அந்த சங்கு கீழே விழாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு விற்கிது. அந்த ஸ்டாண்டை வச்சு அதில் நடுவீட்டில் வைக்கணும். உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும். இதை டெய்லி செய்யணும். இதை தினந்தோறும் செய்ய இப்போ அந்த தண்ணி என்ன பண்ணுறது மறுநாள் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது செடி வச்சுருந்தால், இல்லை துளசி செடி வச்சுருந்தால் அந்த செடியில் அந்த தண்ணியை ஊற்றுங்க. அதே மாதிரி வீட்டில் தினந்தோறும் 2 விளக்கு ஏற்ற வேண்டும். அதுவும் குத்து விளக்கு.
அந்த குத்து விளக்கு கிழக்கு முகமாக இருக்கணும், துணை விளக்கு வந்து வடக்கு முகமாக இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இந்த செல்வம் நிலைத்து நிற்கும், பண வரவு நன்றாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது, நம்ம நிறைய அதை தினந்தோறும் எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்லிட்டு வர. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின், அதாவது தாய் வழி உறவு, அவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. இழுபறியான சில வேலைகள்லாம் இன்றைக்கி நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நல்ல லாபத்தை இன்றைக்கி ஈட்டலாம். அதே போல் மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். 7 நாட்டு சனி தான், 7 நாட்டு சனியாக இருந்தாலும் விரயச்சனியாக இருந்தாலும் குரு வீட்டில் சனி இருக்கும்போது நன்மையே நடக்கும். அதே மாதிரி உங்கள் குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை. எல்லா பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய நேரம் இது. இதை பயன்படுத்திக்கணும். அதாவது வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலை கிடச்சி வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வீடு மாற்றம், வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதுதான் அங்கே வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா செவ்வாய் வீடு, மேஷம்ன்றது செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மன தெளிவும் இன்றைக்கி ஏற்படும். அதாவது குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். சிறப்பான ஒரு நாள் தான் இருப்பதே. அதாவது எது நடக்குதோ அது சிறப்பாக நடக்கின்ற நாளாக இருக்கோ அதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போது, அது நடந்த பிறகு இன்னும் மேஷராசிக்கு அற்புதமாக இருக்கும். அந்த பலன் அன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமின், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரிடத்திலும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் தரக்கூடிய நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, செய்கின்ற முயற்சியில் இன்றைக்கி சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதே போல் தட்டி கொடுத்து செயல்படுத்துங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட தட்டி கொடுத்து வேலையாட்களை வேலை வாங்குங்க. அது நன்றாக இருக்கும். அதே மாதிரி இழுபறியான சில செயல்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அக்கம் பக்கம் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. நெருக்கமானவர்களின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அது சுப வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துக. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே,
பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே சமயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தும். ஜென்ம குருவாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண பேச்சுவார்த்தை, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி நிதானமாக செயல்கள், ஒரு செயலை செய்கிறீங்கன்னா நிதானமாக செய்யுங்க. அது உங்கள் மீதான நம்பிக்கை உங்களையே அது காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். பேச்சில் ஒரு அனுபவம் வெளிப்பட, பெரியோர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்த, தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். தந்தையால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல, அதனால் தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவருடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துருங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு பேசுங்க, கனிவோடு பேசுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகளிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் ராசிக்குள்ளாரே சந்திரன் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. படிப்பு செலவாக கூட இருக்கலாம். அதனால் அந்த செலவுகள் சுப செலவாக இருக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தமான ஒரு ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள். கல்வி சார்ந்த செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். வீடு வாங்கிறது, வீடு மனை விற்பது, இந்த மாதிரி செயல்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். புதிய முயற்சிகள் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வரவும் இருக்கும். ஆனால் வரவுக்கு ஏற்ற செலவும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தில் கவனத்தை வைங்க. கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். நண்பர்கள் சந்திப்பு மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருங்க, அதுவே உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது, கூட்டு தொழில் செய்வவங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி யாருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. சுபகாரிய தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு தொழிலில் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும். எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் இருந்து வந்த குழப்பங்கள்,
அதே மாதிரி நிறைய சிந்தனையினால் தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குழப்பங்கள்லாம் இன்றைக்கி தீரும். அதே மாதிரி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த ஒரு சில தடங்கல்கள்லாம் விலகி இன்றைக்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இழுபறியான தன வரவுகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி ஏற்படும். அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். கணவன் மனைவி அதாவது பிரிந்திருந்த தம்பதியர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைய நாள் இன்றைக்கி இருக்குது. சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பணமே வரல, வேலையே இல்லை, தொழிலே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இன்றைய தினம் பண வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரமும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திடீர் தன வரவு இன்றைக்கி ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்காலம் நினைத்து சில பேர்லாம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் கருதி சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி வேலையில் பெரிய மாற்றங்களும் இன்றைக்கி இருக்கும். தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். வண்டி வாகனம் வசதிகள் மேம்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி தொழிலே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். தடையாக இருந்தவர்களாக விலகி செல்வார்கள். தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் விருத்தி அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதெல்லாம் மீண்டும் சுடர்விடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி சுபகாரியங்களில் முன்னின்று செய்வீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் திடீர் இடம் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த சில இடர்பாடுகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிடைய மட்டும் கொஞ்சம் புரிதல் விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதுதான் அங்கே இருக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தல், புரிதல், கோபத்தன்மை இதெல்லாம் எடுக்கணும். அதே சமயத்தில் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. எல்லா விஷயத்திலும் வேலையாகட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயருக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க.
நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும், எதிர்பாராத விரயங்களும் ஏற்படும் அவர்களால். அதனால் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல பொறுமை தேவை. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கார உணவுகளையும் இன்றைக்கி எடுத்துக்கொள்ளாதீர்கள். எளிதாக முடியணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி அந்த வேலை தாமதமாக தான் முடியும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வெளிப்படும். அதனால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி விரயங்கள் ஏற்பட கவனமாக இருங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவர்களால் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைக்கி நன்றாக இருக்கும். தாயாரின் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைக்கி. அதே மாதிரி பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கு எல்லா விஷயத்திலையும் உயரதிகாரிகள் விஷயத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம், புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான நாளாக இருக்குது. திடீர் பணவரவு இன்றைக்கி இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் மேம்படும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி கூட்டாளிகளிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள், அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில புதிய பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அதாவது ஆதாயம் நிறைந்த நாளாகவும் வருமானம் வருகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு சிறு சிறு வேளையில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி அரசு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு நாளாகவும் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும். 4ஆம் இடத்தில் குரு, உங்களுடைய ராசி அதிபதி குருவும் 3ஆம் அதிபதி சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால
ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் விற்பதில் லாபங்கள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சிந்தனை போக்கில் தெளிவுகள் பிறக்கும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் நிறைய வரும். சுப செலவுகள் அப்படின்னா திருமணம் இது போன்ற சுபகாரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல அதாவது ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகும். இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாளாகும் இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.